ஹே மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு தினேஷ் வியூ. நான் உங்கள் தினேஷ். ஸோ என்னோட ட்ரீம் பைக்கில் இன்றைக்கி நான் டூரிங் போகிறேன், ரைட் போகிறேன். மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஃபேவரட் பிளேஸான தனுஷ்கோடிக்கு தான் போயிட்டுருக்கேன். என்னோடய ஊரில் இருந்து நான் யூஸ்வலாக ரைட் இந்த டைமில் போவேன். லைக் எப்பப்போ நான் வந்து சர்வீஸ் பண்ணுறேனோ என்னோடய பழைய பைக்கில் நான் ரைட் போவேன். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வண்டியில் ரைட் போகணும்னு தோணுச்சு. அதனால் வந்து கிளம்புறேன். ஏன் இந்த டைம் பிக் பண்ணி இப்போ கிளம்புறேன் அப்படின்னா, ரீசன் எனக்கு வந்து கொஞ்சம் வேலை. ஸோ அதனால் வந்து மார்னிங் கிளம்ப முடியல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரைடு வேணாம் அப்படின்ட்டு நான் என் பாட்டுக்கு லஞ்ச் ரைடு கிளம்பிகிட்ருக்கேன். அவன் பிரேக்ஃபாஸ்ட் ரைடுக்கு போயிட்டுருப்பான், நான் வந்து லஞ்ச் ரைடுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் தனுஷ்கோடி. ஸோ அதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸும் வந்து அப்போ தான் சீக்கிரமாக பண்ண முடியும் அப்படின்றதுக்காக. இந்த ரோடு கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான். நம்ம வந்து நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் போயிட முடியாது. ஒரு 100, 110 மெயின்டைன் பண்ணுறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இது வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இட்ஸ் நார்மல் கைண்ட் ஆஃப் ரோட் மாதிரி தான், சிட்டி ரோடு மாதிரி தான் இருக்கும். ஹைவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டில் த ராமேஸ்வரம், டில் த தனுஷ்கோடி வரைக்கும் இதே மாதிரி ரோடு தான். நம்ம ஊர் பரம்புடி வர வந்து நமக்கு 4 லேன் ரோடு கிடைக்கும். பட் இங்கே வந்து வெறும் 2 லேன் தான். ஸோ வர்றவங்க டேரெக்டாக ஏறி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த வரான் பாருங்க, வராம்பாரு வேட்டைக்கானே சொல்லி வாயமுள்ள வரான் பாருங்க, நேராக வரான். எங்கே வர இல்லை, வர்றவன் போகிறவன்லாம் அவனுக்கு வந்து இதுவே இல்லை. பைக்கர்ஸ்லாம் எவனும் மதிக்கிறதாகவும் இல்லை. இந்த சைடு பூராமே இப்படி தான். அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய சூப்பர் பைக்ஸ்லாம் வந்து நான் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். ஒரு சில பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் பெர்மிஷன் தரேன், சூப்பர் பைக்ஸ் ஓனர்ஸ் அவங்கெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் இன்னொரு செலிப்ரிட்டியோட பைக்கு தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். கோயம்புத்தூர் போகலான்னு இருக்கேன். ஸோ அந்த ரைடும் வரும், கோயம்புத்தூர் ரைடு அப்படின்னு. கோயிங் டு மீட் அந்த நபரை வந்து நான் அந்த வீடியோவில் ஆக்சுவலாக சொல்கிறேன். அந்த நபரை பார்க்க தான் ஆக்சுவலாக வந்து போகிறேன். லெட்ஸி. இப்போ அதான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நான் கான்ஃபிடென்ட்டாக ஒரு 300-400 கிலோமீட்டர்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துடலாம். நான் என்னோடய ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் கோயம்புத்தூர் இருக்குது. அங்கேருந்து அப் அண்ட் டவுன் வந்து எப்படி 600 கிலோமீட்டர்ஸ் ஈஸியாக அசால்ட்டாக கிளாக் ஆகிரும். ஸோ 1 டேயில் நான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே டைம் இல்லை. லெட்ஸி. ஸோ அதனால தான் வந்து எப்படியாச்சும் இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸை அதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம், இந்த எபிசோட் முடிச்சதுக்கப்புறம் மோஸ்ட் ப்ராபப்லி நான் அந்த சர்வீஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ண நினைக்கிறேன். நடுவில் ஒரு சில பைக் ரிவ்யூஸும் ஒன்று கேட்டிருக்கேன். ஒரு ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 250R அந்த பைக்கை பற்றி நான் கேட்டிருக்கேன். அது கிடச்சது அப்படின்னா அதுவும் நான் சடனில் லைக் அது கிடச்சது அப்படின்னா நடுவில் அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மை ஃபர்ஸ்ட் ரைடு டு பி ஃப்ராங்க், என்னோட ஃபர்ஸ்ட் ப்ளாகில் ஃபர்ஸ்ட் ரைடு. இது நான் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு தெரில. ஏன்னா யூஸ்வலாக என்ன பேசுவாங்கன்னு தெரில. அந்தளவுக்கு நான் ரைட் வீடியோஸும் நான் பார்த்து கிடையாது. நான் என் பாட்டுக்கு வந்து எனக்கு மனசில் பட்டதை நான் புலம்பிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு, கேமரா மாட்டிக்கிட்டு. அவ்வளோதான், வேறு எதுவுமே வந்து எனக்கு மைண்டில் இப்போதைக்கு இல்லை சொல்லப்போனால். அவ்வளோதான், லூஸ் கண்ட்ரோல் போயிடுச்சு. நம்ம கையில் இல்லை, கையை பிடிச்சா மட்டும் போதும். எங்கே கொஞ்ச நேரம் போகிறாங்க, மறுபடியும் வந்து பிரேக் அடிச்சுட்டு கண்ட்ரோல் கொண்டு தர்றாங்க. ஆச்சு ஒருத்தன் கூட வந்துடுறான். இந்த ரோட்டில் கொஞ்சம் வர்றப்போ கொஞ்சம் சேஃபாக தான் வரணும். ஏன்னா முழுக்க இந்த மாதிரி தான் இருக்கும். சிட்டி ரோடு மாதிரி டக்குன்னு உள்ள ஆளுங்க வருவாங்க. அப்படின்றப்போ வர்றவங்க வந்து கொஞ்சம் பார்த்தே வாங்க. இது எனக்கு வந்து பழக்கப்பட்ட ரோடு. இந்த ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட கடந்த 6 மாதமாக ஒரு 100 டைம்ஸ் நான் போயிட்டு வந்திருப்பேன் வீடியோக்காக, அப் அண்ட் டவுன் அது இது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இது ரொம்ப பழக்கப்பட்ட ரோடு. எங்கே ஸ்பீடு ஏற்றணும், எங்கே ஸ்லோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பழக்கப்பட்ட ஏரியானால நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிட்டுருக்கேன். ஸோ இதே ஸ்பீடை வந்து நீங்களும் மெயின்டைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் மெயின்டைன் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் சேஃபான ஸ்பீடில் போங்க. ஒரு 80-90 போகலாம். ரோடு காலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 100 க்ரூஸ் பண்ணலாம். பட் எவன் எங்கே நடுவில் வருவான்னு தெரியாது. பட் நைட் டைமில் க்ரூஸ் பண்ணுறப்போ ரொம்ப 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 காசிஸாக போங்க. சுத்தமாக தெரியாது, டக்குன்னு உள்ளே வருவாங்க. ஆனால் ஒரு வீஸ்டோம் வீடியோ நம்ம வீஸ்டோம் ஆக்சுவலாக அந்த டிஸ்பிளே பண்ணுறப்போ மதுரையிலேருந்து ராம்நாடு வர்றேன். அந்த டைமில் வந்து மானாமதுரை சைடு, மானாமதுரை கேட் என்ட்ராக நைட் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. எனக்கு அந்த லைட்டில் எனக்கு அந்த ஆள் வர்றதே தெரில. டக்குன்னு ஒருத்தர் உள்ளே வந்துட்டான். சத்த நேரத்தில் அவ்வளோதான் என் லைஃப் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு ஆயிடுச்சு. பட் ஜஸ்ட் கொஞ்சம் கட் பண்ணதுனால இப்போ நான் தப்பிச்சேன், அந்த ஆளும் தப்பிச்சேன். இல்லாட்டி அவ்வளோதான், செத்துருப்போம், 2 பேரும் செத்துருப்போம். நான் வந்து ஒரு 120+ அங்கே போயிட்டுருக்கேன். டக்குன்னு ஒரு ஆள் வந்தால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பார்க்குறீங்களா அந்த கார் போகுதில்ல, அந்த காருக்கும் எனக்கு இப்போ என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ கிட்டத்தட்ட அந்த ஆளுக்கும் எனக்கு அவ்வளோதான் டிஸ்டன்ஸ்.
ஒரு செகண்டில் வந்து என் லைஃபே வந்து முடிஞ்சு அப்படின்ற மாதிரி என்ன தோண வச்சுச்சு. அந்த லைட்டில் அந்த மூஞ்சை பார்த்தோன்னே அது என்னால் மறக்கவே முடியாது. அது உயிர் பயத்து காமிச்சிட்டான் பரமன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அவன் பண்ணிட்டான் ரிவ்யூ ஃபேன். சரி, நிறைய பைக் ரிவ்யூஸ் தான் இப்போதைக்கு வந்து இப்போ ட்ராவல் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அப்புறம் என்னோடய ஊர்லேருந்து மதுரை இல்லாட்டி ராமநாடு அந்த மாதிரி போட்டு மினிமமாக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணி தான் போட்டுருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஏன்னா இன்னும் நிறைய நான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் இன்னும் பெரிய பெரிய பைக்ஸ்லாம் ரிவ்யூ பண்ண முடியும். நான் மினிமமாக வந்து நான் அட்லீஸ்ட் திருச்சி போனால் தான் பெங்களூர் ரிவ்யூ பண்ண முடியும். தஞ்சாவூர் போனால் தான் பிங்கில் இருக்க அந்த பெரிய பெரிய ஹோண்டாவோட சூப்பர் பைக்ஸ் ரிவ்யூ பண்ண முடியும். எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான் நான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன், ட்ராவலும் பண்ணிகிட்ருக்கேன். மோரோவர் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் வராமல் பாருங்கள். மோரோவர் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு தான். பட் ஸ்டில் ஒரு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக பண்ணலாமே. ஸோ நீங்களும் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஆனால் என்னோடய வியூஸ் எல்லாமே வந்து எக்கச்சக்கமாக போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் நான் எஃப்ஜெட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 10,000 பேர் அதை பார்த்துருக்காங்க. பட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப லோ தான் அந்த வீடியோவில். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். அதோட ஒரு நல்ல மோட்டிவேஷன் எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ டூ சப்ஸ்கிரைப், தட்ஸ் வாட் ஐ நீட். ஸோ இன்னும் வந்து நிறைய இன்னும் வந்து நீங்கள் நிறைய ரைட்ஸ் பார்க்கலாம், ரைட் ரிவ்யூ, நிறைய விஷயங்களை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன், பண்ணவும் தான் போகிறேன். எப்பா ஒரு வழியாக ராம்நாடுக்கு வந்துட்டோம். ஸோ இது ராம்நாடோட செக் போஸ்ட்டு. இங்கேருந்து எப்படியும் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் நான் போக வேண்டியது இருக்கேன். அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தனுஷ்கோடி உள்ளே போகணும். நம்ம லாரி பின்னாடி பண்ணுறது தனி கொடுங்க. நான் ஸ்மெல்லு ஹெவியாக வரும் சம்டைம்ஸ்லாம். இன்றைக்கி அந்தளவுக்கு இல்லை, பட் சம்டைம்ஸ் வந்து ஸ்மெல்லு சரியான மாதிரி இருக்கும். ஒமட்டிகிட்டே சம்டைம்ஸ் வந்துடும். அது நமக்கு அப்படி தான் இருக்குது. ஓகே, இந்த இடம் ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. சப்ஸ்கிரைபர்ஸ் ஆரம்பத்தில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரோடு தான் நம்ம யூஸ்வலாக ராம்நாடில் டெஸ்ட் பண்ணால் பைக் டெஸ்ட் பண்ணுற இடம். இப்போது அங்கே ஒரு லீவ் பீச் இருக்குது பார்த்தீங்களா, நான் இன்னும் காட்டுறேன். நல்லா இருக்குல்ல, ஃபுல்லாக வந்து எடுத்துட்டாங்க. நடுவில் இருக்கிற அப்படின்னு வந்து செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதோ இந்த லேபை தான் நான் வந்து யூஸ்வலாக வண்டியை வச்சு ஷூட் பண்ணுற இடம். நான் அதுக்கு ராம்நாடில் எடுத்தேன் அப்படின்னா. ஸோ இந்த இடம்லாம் ஃபுல்லாக போயிட்டு வர்றது அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது மாதிரி. அங்கெல்லாம் அவ்வளோ டிராஃபிக் அப்போல்லாம் இருக்கும். இன்றைக்கி நான் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. யூஸ்வலாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணவே விட மாட்டானுங்க. நடுவில் வந்து நின்றுவானுங்க, இல்லாட்டி ஸ்லோவாக போவானுங்க. நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். 120 130 போயிட்டுருப்பேன், நடுவில் வந்துட்டுருப்பானுங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதிசயம். மேபி டைம்னால தெரில, ஒரு 215 தான் ஆகுது, 225 தான் ஆகுது. டைம்னால என்னன்னு தெரில, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இது நான் 20ஆந்தேதி எடுத்துகிட்ருக்கேன். இதை நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு சத்தியமாக தெரில. அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து ஒர்க் அவ்வளோ டைட்டாக போயிட்டுருக்கு. ஒழுங்காக வந்து என்னால் எடிட் பண்ண முடியலை. ஆனால் வீடியோ ரொம்ப டிலேவாக வருது. ப்ராசஸும் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. வாட்ச் ஹவர்ஸ் கூட எனக்கு வந்துடுது, தவிர சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றதுக்கு அடிக்கடி நான் வீடியோ போடணும். என்னால் வீடியோவை போடவே முடியலை. ஆனால் வேலை கொஞ்சம் ஹெவியாக போயிட்டுருக்கு. ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டக்குன்னு பிரேக் போட்ட பாருங்க. பிரேக்கிங் நம்பி அடிக்கலாம் சாமி. டக்குன்னு இந்த மாதிரி போனால் என்ன பண்ணுறது? இது ஒரு மெயின் ரீசன். எனக்கு பிரேக்கிங் வந்து பெரிய விஷயம் படுது. ஏன்னா இந்த மாதிரி லூசு பசங்க இருக்காங்க. நான் ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன். இந்த ரோட்டை நான் ஓட்டிலாம் வந்து ரொம்ப நான் அனுபவப்பட்டுட்டேன். இந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து கொஞ்சம் சுத்தமாக தான் தோணுது. நான் சிட்டி உள்ளே போனோம் அப்படின்னா, சிட்டி உள்ளே போகிறப்போ வந்து கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸில் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த சிட்டியை சுற்றிட்டு போகுது. ஹைவே அப்படின்ற பேரில் சிட்டியை சுற்றிட்டு போகுது. சிட்டிக்குள்ளே வராமல் கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. எப்படியும் ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும் டெஃபினட்டாக. மேப்பு கீப்பெல்லாம் எதுவுமே போடவே இல்லைங்க. ஏன்னா இந்த ரூட் வந்து தெரிஞ்சிட்டு தான். ராமேஸ்வரம் வர வந்து மைண்ட் இருக்குது.
இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் 51 கிலோமீட்டர்ஸ் வந்து ராமேஸ்வரம் போட்டிருக்கான். நிறைய ஜிடிஎக்ஸ்லாம் வந்து இப்போது ரோட்ஸில் பார்க்க முடியுது. கம்பேர்ட் டு டியூக்ஸ் வந்து ஜிடிஸை ரொம்ப பார்க்க முடியுது. ஸோ ஜிடியோட ஃபேன் பாய்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் குட், நல்ல பைக், அதெல்லாம் சரியான பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு பைக். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து இது தேவை. இப்போ என்னோடய வண்டியாச்சு நான் வந்து ஹேண்டில் பண்ணிடுறேன். ஏன்னா இதில் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கான டைனமிக்ஸ் இருக்குது, அந்த கொடுக்குற பவருக்கான டைனமிக்ஸ் இருக்குது. பட் 650 வந்து நமக்கு அந்தளவுக்கு டைனமிக்ஸாக எதுவுமே இல்லை. அதை வச்சுட்டு இந்த டைனமிக்ஸ் எல்லாமே வந்து அந்த வண்டி அந்த இன்ஜின் வச்சுட்டு அவ்வளோ இது பண்ணுது. வாட் இஃப் அந்த மாதிரி ஒரு இன்ஜின் இப்போது டியூக் மாதிரி ஒரு பைக் ஃப்ரேமில் ஃபிட் ஆகி ஓட்டினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். 650 இன்ஜின் டியூக்கோட இன்ஜினை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம டியூக்கோட ஃப்ரேமில் டியூக்கோட பாடி ஃப்ரேமில் நம்ம அதை வச்சிட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு என்னமோ வந்து அது ஒரு தனி லெவலாக இருக்கும். ராயல் என்ஃபீல்டு வெறும் ஒரு கஃபே ரேஸரை லான்ச் பண்ணாமல் இன்னும் அதில் வந்து ஒரு நியூ ஸ்ட்ரீட் பைக்கோ இப்போது என்ன பண்ணாங்க, அது கரில்லா பண்ணாங்க பார்த்தீங்களா, கரில்லா 450 மாதிரி. அதே மாதிரி கரில்லா 650 அப்படின்ற பேரில் அதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா வந்து சீரியஸாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் டியூக்கு வந்து சேல் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இப்போவே வந்து டியூக்கு ரொம்ப காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. முன்னாடியெல்லாம் அவ்வளோ காம்படிஷன் இல்லை. இப்போ வந்து டியூக்கு 400cc வந்து எக்கச்சக்க காம்படிஷன் இப்போ வந்து இருக்குது. இஃப் இன்கேஸ் ராயல் என்ஃபீல்டு அந்த 650cc இன்ஜினை கொரில்லா மாதிரி ஒரு பைக்கில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இல்லாட்டி டியூக் மாதிரி ஒரு பைக் ரெடி பண்ணி அவங்க வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து டியூக் சேல் ஆகிறது கஷ்டமாயிருக்கும். அந்த அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸோடு கொண்டு வந்தாங்க அப்படின்னா சீரியஸ்லி வந்து டாப் நாச்சாக இருக்கும். பட் ஸ்டில் அது இல்லாமையே ஜிடி அவ்வளோ பண்ணுது. ஜிடி வந்து ஒரு தனி ரகம். அதை நான் வந்து இன்னொரு ட்ரை பண்ணணும் பார்க்குறேன், எனக்கு அமைய மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஜிடி ஓனர்ஸ், GT 650 ஓனர்ஸ், நீங்கள் எங்கேயாச்சும் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி என்னோடய இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். பரங்குடி எம்னேஸ்வரம், சாரி, நீங்கள் பரங்குடி ராமநாதபுரம் அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணலாம் ஜிடிக்கு. GT 650 அந்த குரோம் வேரியண்ட்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு டியூக் ஓனராக நான் வந்து சொல்கிறது வந்து சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் நான் பல பைக்ஸ் இப்போ ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்ல வரேன், GT 650 வந்து நான் என்ன சொல்கிறது, நான் ஒரே ஒரு டைம் ஓட்டியிருக்கேன். நான் ரிவ்யூ மாதிரி பண்ணது கிடையாது. பட் வந்து ஒரு டைம் ஓட்டி வந்து பார்த்துருக்கேன் இந்த பைக் இருக்கிறதுக்கு முன்னாடி. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்மையிலே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு ஈஸியாக நிம்பிளாக கார்னரிங்கில் வளையாது. ஆனால் ஸ்பீடு மட்டும் இஷ்டம் மாதிரி போகும், பேய் மாதிரி பிஜெட் போகும். பட் வந்து அந்த கார்னரிங் பண்ணுறதா இருக்கட்டும், அஜிலிட்டியாக இருக்கட்டும், ஜிடி கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஜிடி தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கும், இதை நீ ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் டியூக்கும் இந்த பைக்ஸில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த நம்ம பேச்சு கேட்குற பைக்ஸ், இப்போ டியூக்காக இருக்கட்டும், மற்ற இப்போ ராயல் என்ஃபீல்டோட கரில்லா 450 கூட எடுத்துக்கலாம். அது எல்லாமே நம்ம பேச்சை கேட்டு வந்து போகிற பைக்ஸ். ராமேஸ்வரம் பீச்சில் இருந்து இந்த பீச்சில் இருந்துலாம் சன்செட் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சன் ஆப்ஷன்ட்டு, ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. யாராச்சும் போய் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு எதுக்கு எவ்வளோ மாதிரி ஏறி வராங்க, என்னாச்சு? ஓகே, சம்பவங்க இதுதான் நடந்திருக்கு. என்னாச்சுன்னு தெரியல, சண்டை விட்டுருக்காங்க. அடே நிறுத்துங்களா. இவங்க சண்டையினால இப்போ போகிற வரைக்கும் பஞ்சது பார்த்தீங்களா, ஒரு ஓரமாக போய் சண்டை போட மாட்டாங்களா? இல்லை இப்போ என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே நடக்கவே இல்லை, இங்கே இருக்கவும் இல்லை, லைட்டாக விட்டுருக்கும் போல். அதுக்கே வந்து கார் நிறுத்தின்னு சண்டை விட்டுருக்காங்க. இவனால எவ்வளோ டிராஃபிக் அது பார்த்தீங்களா? காய்ஸ், ஒரு வழியாக பாம்பன் பாலத்தில் ஏறிட்டோம். வா, 2 சைடும் தண்ணி, நம்ம நடுவில் வேறு லெவலில். இங்கே வந்து ரொம்ப நார்மலோட கொஞ்சம் இதுவாக இருக்குது.
எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரோடு இப்போ அதிசயமாக காலியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் டிராஃபிக் ஆயிரும். அதையும் நான் சொல்லிடுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் டிராஃபிக் ஆயிரும். நம்ம வந்துட்டோம் இல்லை டிராஃபிக் ஆயிரும். ஆ அவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. 2 சைடு கடல், நம்ம நடுவில். வா. ஸோ இதாங்க பவன் பாலம். இது வந்து பழைய ட்ராக்கு, இப்போது சின்னது. அது வந்து இப்போது புதுசாக போட்டிருக்காங்க. இந்த ட்ராக் வந்து இப்போ புதுசாக போட்ட ஒரு ட்ராக்கு. ஸோ 2க்குமான டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பழைய ட்ராக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்னதாக தெரியும். லைக் ஈவன் அது இதுவே அந்த என்ன சொல்கிறது, அந்த தூக்குறதே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த இடத்துல இது வந்து ஃபுல்லாக வந்து 2 சைடாக வந்து ஓப்பன் ஆகும். அது இந்த பாலம் இது வந்து 2 சைடாக ஓப்பன் ஆகும். அதே நம்ம வந்து அந்த புது பாலம் போனோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக லெஃப்ட் ஆயிடும். ஃபுல்லாக லெஃப்ட் ஆகிட்டு வந்து எந்த கப்பலும் போகிற பஞ்சாயத்து இல்லாமல் பண்ணிடும். அது வெறும் ஜஸ்ட் லெஃப்ட் மட்டும் தான், இது மட்டும் தான் ஆகும். ஜஸ்ட் 2 சைடும் வந்து ஓப்பன் தான். 2 சைடு இருக்குல்ல, அது அப்படியே ஓப்பன் மட்டும் தான் ஆகுமே தவிர லெஃப்ட் ஆகாது. இது ஃபுல்லாமே லெஃப்ட் ஆயிரும். இதுதான் வந்து புது கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக பெரிய டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இந்த பழைய பாலத்துக்கும் புது பாலத்துக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. ஆக்சுவலாக இன்னொரு சைடும் வந்து ஃப்ரீயாக எம்டியாக விட்டுருக்காங்க. மேபி இன்னொரு ட்ராக்கும் போகிறதுக்கா என்னன்னு தெரில. ஏன்னா இன்னொரு ட்ராக் கண்டிப்பாக போட போகிறேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ப்ரொவிஷன் தான் இங்கே விட்டுருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். அன்எக்ஸ்பெக்டடு. நான் யூஸ்வலாக வந்து நான் வர்றப்போ அந்த ட்ரெயின் போகிறத பார்த்ததே கிடையாது. இப்போ திடீர்னு வந்து நான் அப்போ தான் டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்துட்டேன். ஸோ ஃபைனலி ட்ரெயின் போகிறத இந்த பாம்பன் பாலத்தில் வந்து பார்த்தாச்சு. ஆனால் ட்ரெயினில் இந்த பாலத்தில் போகிறது வந்து தனி ஃபீலாக இருக்கும். இந்த காற்றுக்கும் இதை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் போயிருக்கேன். உங்களால் முடிஞ்சால் வந்து ஜஸ்ட் இங்கே ராமேஸ்வரம் டு மண்டபம் ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் மண்டபம் வர போய் பாருங்கள். நல்லாயிருக்கும் அந்த ஃபீலை. இப்போ அஜெண்டா என்ன அப்படின்னா, பாலத்தை பார்த்தாச்சு, ட்ரெயினையும் பார்த்தாச்சு வந்ததுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வி ஹாவ் டு மூவ். நம்ம வந்து தனுஷ்கோடி போயிட்டு, ராமேஸ்வரம் போகிறது கிடையாது, நம்ம வந்து தனுஷ்கோடி போயிட்டு மீன் சாப்பாடு சாப்பிட்டு தான் வந்து நம்ம ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.